ஆம்னி பேருந்துகளுடைய கோரிக்கையை அரசு ஏற்றிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழக்கூடிய வகையில் தமிழக அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது தமிழக அரசு சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், தமிழக அரசு தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம்னி பேருந்துகள் விவகாரத்தில்? கண்டிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த கிளம்பாக்கத்தில் துவங்கப்பட்ட அந்த புதிய அந்த பேருந்து முனையிலிருந்துதான் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்துதான் தனியார் பேருந்து நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு இன்று நீதிபதி மஞ்சுளா முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் தற்போது ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார்கள். அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் சூரப்பட்டு, போரூர் மற்றும் தாம்பரம் ஆகிய இடங்களிலிருந்து பயணிகளை ஏற்றி செல்லவும் இறக்கிவிடவும் அனுமதிக்க எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல பெருங்குளத்தூரில் பயணிகளை இறக்கிவிட மட்டும் தற்போது அனுமதி வழங்கப்படும் என்ற ஒரு விளக்கத்தையும் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்தது. இந்த வழக்கில் ஆம்னி பேருந்து உரிமையாளர் தரப்பில் வைத்த வாதங்களை பார்க்கும்போது அனைத்து ஆம்னி பேருந்து நிறுவனங்களும் கோயம்பேட்டில் தான் கேரேஜ்கள் உள்ளது. எனவே கோயம்பேட்டிலிருந்து பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இது போன்று தனியார் ஆம்னி பேருந்துகளை நகருக்குள் பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதி வழங்கும் இடங்களில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என இந்த விரைவு போக்குவரத்து கழக சார்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து சென்னையில் அனைத்து இடங்களிலும் இதுபோன்று பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதித்தால் கிளம்பாக்கம் செல்லும் முன்பே அந்த பேருந்து நிரம்பிவிடும் என்று நீதிபதி தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் இந்த புதிய பேருந்து முனையம் கொண்டு வருவதற்கான நோக்கமே வீணாகிவிடும் என்றும் தெரிவித்தார். இதன் பிறகு இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்களில் இது போன்ற இந்த பிக்கப் பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது, அந்த எந்த வழியாக செல்கிறது தொடர்பான அனைத்து விவரங்களையும் ஒரு வரைபடத்துடன் கூடிய ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வரும் வெள்ளிக்கிழமை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகளுடைய இயக்கத்திற்கான இந்த ஆம்னி பேருந்துகள் கோரிக்கை என்பது வழியில் ஏற்ற வேண்டும் என்பதுதான். இது குறிப்பாக போரூர், தாம்பரத்தில் மட்டும் அனுமதிப்பதன் மூலமாக முழுமையாக பயணிகளுடைய அந்த கோரிக்கையும் ஆம்னி பேருந்துகளுடைய கோரிக்கையும் ஏற்பதாக அமையுமா? அதாவது ஆம்னி பேருந்துடைய அந்த கோரிக்கை, அந்த உரிமையாளர் கோரிக்கையை பார்க்க வேண்டும். முதலாவது கோயம்பேட்டிலிருந்து அந்த பேருந்து அனுமதிக்க வேண்டும், அங்கிருந்து பயணிகள் ஏற்றிச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அதே போல தற்போது மாதவரத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த புதிய பேருந்து நிலையத்திலும் இந்த போன்ற ஆம்னி பேருந்துகளை பயணிகள் ஏற்றிச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதே போல இந்த வழக்கில் ஒரு வழக்கை பார்க்கும்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர் தொடர்ந்த போது சென்னையிலிருந்து குறிப்பாக பாரிமுனை, எழும்பூர் மற்றும் இந்த நகருக்குள்ளாக இது போன்ற ஆம்னி பேருந்துகள் பயணிகள் ஏற்றிச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஆனால் இதனை நீதிபதி மறுத்துவிட்டார். அதாவது சென்னைக்குள்ளாகவே இது போன்ற பயணிகளை ஆங்காங்கே ஏற்றிச் சென்றால் கிளம்பாக்கம் செல்வதற்கு முன்பாகவே அந்த பேருந்து முழுமையாக நிரம்பிவிடும். அதன் பிறகு இது போன்ற ஒரு பேருந்து முனையம் கொண்டுவதற்கான அந்த நோக்கம் சேர்ந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கான ஒரு புதிய பேருந்து நிலையமோ இது போன்ற திட்டம் கொண்டு வந்தால் ஆரம்பத்தில் ஒரு சில அசௌகரியங்கள் இருக்கும், ஆனால் போக போக அது சரியாகிவிடும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்தவரை சென்னையிலிருந்து கிளம்பாக்கம் செல்வதற்கு எந்தெந்த வழித்தடங்களில் பயணிகள் ஏற்றிச் செல்ல முடியும், இறக்கிவிட முடியும், அது தொடர்பான அனைத்து அந்த வழித்தடங்களை ஒரு வரைபடத்தை கொடுத்தால் அதன் பிறகு இது தொடர்பாக ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. எனவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்னி பேருந்து இந்த உரிமையாளர் தொடர்ந்து அந்த வழக்கில் ஒரு முழுமையான கோரிக்கைகள் இன்று நிறைவேற்றப்படவில்லை. இருந்தாலும் சென்னைக்குள்ளாக இந்த 3 இடங்களில் பயணிகள் ஏற்றிக் கொள்வதற்கான ஒரு அனுமதியை இன்று தமிழக அரசு வழங்கியுள்ளது. ஒரு அளவுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆம்னி பேருந்துகளுடைய கோரிக்கையை ஏற்கும் விதமாக தற்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.